நல்ல தப்பே சார், உங்களுக்கே தெரியும். அபி, வாட் இஸ் திஸ்? ஏன் இவ்வளோ தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணப்போ அதை அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் நீங்கள் இல்லை. இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. தட்ஸ் இட். ஏன் அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ரொம்ப நல்லவர் சார். என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்லையா? நான் ஏன் கோவப்படணும்? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? நான் உங்களை என் கம்பெனியில் ஜாயின் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணேன். அப்போது நீங்கள் கூட கோவப்படாமல் நிதானமாக தான் என்கிட்ட பேசுனீங்க. உங்கள் மேலே எப்படி அப்படி நான் கோவப்படுவேன்? டக்குன்னு எல்லாத்தையும் யோசிச்சு டக்குன்னு எல்லாத்தையுமே நான் டிசைட் பண்ணிடுவேன். சிலர் ரொம்ப டைம் எடுத்து நிதானமாக தான் டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு நல்லா டைம் எடுத்து யோசிச்சிருக்கீங்க. இப்போ நான் யோசிக்கலாம் இல்லை சார், சூழ்நிலை. ஏன் கேட்குறேன்னா, எல்லாரும் ஆட்டோவும் பஸ்ஸும் முடிச்சு தான் போயிட்டுருக்கோம். கார் இருந்ததுன்னு வச்சுக்கேன், பெட்ரோல் செலவு கம்பெனி பார்த்துக்கோம். நமக்கு செலவும் மிச்சம், சிரமமும் மிச்சம். அப்பா, ஆ, அபி இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கா. கார் தரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இன்னும் கொஞ்ச நாள் தானே, அது பொறுத்துக்கலாம். அபி, அப்பா கேட்குறேன்னு தப்பா நினைக்கூடாது. பரவாயில்ல, கேளுங்க. கம்பெனியில் ஜாயின் பண்ணல, அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களாமா? முதலாளி ரொம்ப நல்லவருன்னு கேள்விப்பட்டேம்மா, அதனால தான் கேட்டேன். உண்மைதான், நீங்க கேள்விப்பட்டதை விட அவர் ரொம்ப நல்லவர். தெய்வனக்கா லாரில அடிபட்டதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஓஹோ. அவங்கள காப்பாத்துறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்ட உடனே மறு வார்த்தை கூட பேசாம எடுத்து கொடுத்துட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல மிச்ச பணத்தையும் நானே கட்டுறேன்னு சொல்லி அவரே கட்டிட்டாரு. அவரு சொல்ல மாட்டான், பொறாம பிடிச்ச பசங்கம்மா, அது உனக்கு தானே அவமானம். இப்ப புரியுது. என்ன புரியுது அபி? இந்த காஃபி குடி. வேண்டாம். எல்லாரும் ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டீங்க? அபி, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கு. பகவத்கீதையா குரானா? உன்ன போய் கேட்டேன் பாரு. சொல்லியிருக்கு. மாற்றங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தானா வரணும். இப்படி ஒரே நாள்ல நடக்க கூடாது. நடந்தா அது உண்மை இல்லைன்னு அர்த்தம். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. இந்த வேலை, பெரிய அளவு சம்பளம், இது எதுவுமே நிரந்தரம் இல்ல. நிரந்தரம் இல்லையா? ஏன் நிரந்தரம் இல்ல? ஏன்னா இது தற்காலிகம். உச்சந்தலையில வெயில் சுளீர்னு அடிக்கிறப்போ 5 நிமிஷம் மரத்தடி நிழல நிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஆறுதல் நினைச்சுக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் நம்ம கடை தான் நமக்கு நிரந்தரம். கடையா? எந்த கடை? நம்ம டெய்லர் கடை. கூடிய சீக்கிரம் அதை மறுபடியும் நான் திறந்துருவேன். கிழிச்சிடுவேன். ஐயோ அபி, அதுக்கு என்ன அவசரம்? நம்ம கைக்கு நிறைய பணம் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆனந்தி, நம்ம வாழ்க்கை நம்ம விருப்பத்தோட சுதந்திரமா இருக்கணும். இப்படி இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி நின்னு அவங்க சொல்ற நேரத்துக்கெல்லாம் ஓடி போய் ஓடி வந்துட்டுலாம் இருக்க முடியாது. சும்மா ஓடி போயிட்டு ஓடி வர, லட்சக்கணக்கில் சம்பளம் தரல, லட்சக்கணக்கில் சம்பளம் தரும்போது 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்க தான் செய்வான். என்னை யாருமே எக்ஸ்ட்ரா வேலை செய்ய சொல்லவே இல்ல. என் வேலை என்னவோ அதை மட்டும் தான் நான் செய்யறேன். என்னம்மா இது? அப்படியே முகத்தை பார்த்துட்டு இருந்தா நல்ல நேரம் போதுமா? போ, உள்ள போ, சாமி கூப்பிட்டு கிளம்பு கண்ணு. போமா போமா, போக்கா. அசோக், அப்பா என்னப்பா? உண்மையாவே நீ பான் கிங் தாண்டா. ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனா நான் தான் என்ன மாதிரியே தோத்துருவியோன்னு பயந்துட்டேன். அப்பா, ஆக்சுவலாக நான் போர்ட் மீட்டிங்கில் ரொம்ப பயத்தில் தான் இருந்தேன். அபி ஆஃபீஸ்க்கு வந்தது கூட எனக்கு தெரியாதுப்பா. கடவுள் அமைச்சு வச்ச மாதிரி அபி வந்தாங்கப்பா. அப்படின்னு நீ நினைச்சா அது ரொம்ப தப்பு. அபியோட கடையை அடிச்சு ஆஃபீஸ்க்குள்ள வர வச்சது நான். எனக்கு என்னமோ அது தப்புன்னு தான் இப்போன்னு தோணுது பேபி. ஜெகன், ஒருத்தரை நாம எதிரின்னு முடிவு பண்ணிட்டா உடனே சண்டை ஆரம்பிக்க கூடாது. நம்ம தோத்து போறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு. அதுக்கு பதிலா எதிரிக்கு எது பலமோ அந்த பலத்தை முதல்ல அழிக்கணும். அதனாலதான் நான் அபியை எதிரின்னு முடிவு பண்ண அடுத்த செகண்ட் அவளோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் அழிக்க ஆரம்பிச்சேன்.
கணேசன் சாமி கும்பிட்டு தான் மேலேயே வந்தான். நீ கவனிக்கலையா? அது நம்ம வந்த வேலை அன்னைக்கு நல்லபடியா முடியட்டும்னு குலதெய்வம் முப்பாத்தம்மனை வேண்டிக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி கண்ண முடிக்கோ வா. இல்ல அபி, வா, அக்கா கூடயே வரேன். விடுதம்மா, நான் வரல, நான் வரல, நான் வா. இல்ல அக்கா பயமா இருக்குக்கா. இவன் பயமா இருக்கு கணேசா. ஐயோ, வாங்க. சூப்பரா Hi ma'am, good morning. Welcome to our office. This is your first day. Congratulations. என்ன தானோ ஏதாவது புரியாத பாஷையில திட்டுறாளோ? இல்லக்கா, சிரிச்சுக்கிட்டே தாங்க பேசுறாங்க. திட்டுற மாதிரி ஒன்றும் தெரியல. ஓ, தரம் இங்க வா. எல்கேஜி யூகேஜி தாண்டி இன்னும் ஒரு இப்போ என்ன பண்றது? அச்சோ, போச்சா? நம்ம மிஷனை எப்போ ரெடி பண்றது, எப்போ தைச்சு முடிக்கிறது? மேம், அபி இன்னைக்கு ஈவினிங்குள்ள கம்பெனி விட்டு வெளியே போறது உறுதி. எப்படி? அவ கேபின்ல இருக்க மிஷின் எதுவும் வேலை செய்யாது. எலக்ட்ரிஷியன் வந்து சரி செஞ்சாங்கன்னா? நோ வே மேம். சீஃப் எலக்ட்ரீஷியன் மண்டே வரைக்கும் லீவு. அவர் அசிஸ்டன்ட்டும் நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் ஆகும்னு சொல்லிட்டாரு. அப்போ இன்னைக்கு அபி வாமா. மாமா, அபி உள்ள இருந்து உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்க அபி. நான் ஒரு குட்டியை வர சொல்றேன். எல்லாத்தையும் அந்த வண்டியில போட்டு உன் வீட்டை கூட போய் இறக்கிடலாம். மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகணும். தைக்க கொடுத்துருந்தான்ல சுடிதார், அது ரெடி ஆயிடுச்சாக்கா? எச்சு ஏதோ எச்சுன்னு வருமே. அபி அது எச் இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ. அதான் அதேதான். எக்ஸ்கியூஸ் மீனா தொந்தரவுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அவ்வளவுதான் அபி இங்கிலீஷ். ரகு இருக்க பயமேன். கவலையே படாது, கண்டிப்பா உன்னை கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன் அபி. தப்பா அசோக், சின்ன வயசுலேருந்து இப்போ வர உனக்கு எப்பவும் சப்போர்ட்டாக இருக்கிற அக்காவை பற்றி இப்படி சொல்கிறது தப்பா அசோக். நான் என்ன இப்படி தப்பா சொல்லிட்டேன்? நான் பேசுறதை புரிஞ்சுக்கிற மனநிலைமையில அவங்க இல்லைன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இது பாரு, தப்பு என் பேர்ல தான். ஒரு சாதாரண டெய்லரை நம்பி என் தம்பி தோத்து போக கூடாதுன்னு நினைச்சேன்ல, அது தப்புதான். யா, இட்ஸ் ட்ரூ. இட்ஸ் ட்ரூ. எஸ்.
நீங்கள் எல்லாரும் முதல்ல என்ன இன்னும் சின்ன பையனை தான் பார்க்குறீங்க. அதுவே தப்பு தான்.